அவர் தான் சிஎஸ் 13 மாதத்தில் மாற்றணுமே. தலை ஒழுங்காக சரியாக இருந்தால் வாழ்லாம் சரியாயிடும். இப்போ எல்லா வாழும் ஒழுங்காக இப்போ எல்லாம் ஒத்துழைக்கிறாங்க. நிர்வாகத்தை சரி பண்ணுறதுக்கே 3 வருஷம் ஆயிடுச்சுன்னா நிர்வாகத்தை சரி பண்ணுறதுக்கு இல்லை, நிர்வாகத்தை சரி பண்ணுறது இல்லை. தலைமைச் செயலர் ஒரு ஆட்சியினுடைய அரசு திட்டங்கள் வந்து செயல்படுதுன்னா எந்த மாநிலமாக இருந்தாலும் அந்த அரசினுடைய தலைமைச் செயலர் தான் வந்து நிர்வாக செயலராக இருக்காங்க. அப்படி இருக்கின்ற போது அந்த நிர்வாக செயலர் வந்து மக்களுக்கான திட்டங்களையும் அரசிற்கான திட்டங்களையும் சிறப்பான முறையில் செயல்படுத்துவதால் மட்டும்தான் ஒரு அரசு நல்ல முறையில் செயல்படுத்த முடியும். அதை தற்பொழுது வந்திருக்கின்ற தலைமைச் செயலாளர்கள் மிக சிறந்த முறையில் செய்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் இந்த 2 ஆண்டு காலமும் சிறந்த ஒரு நல்ல மக்கள் நலத்திட்டங்களையும் புதிய அரசு நினைக்கின்ற அத்தனை முயற்சிகளும் இப்போ பார்த்திங்கன்னா ஏறத்தாழ 4000க்கு மேற்பட்ட காலி பணிகள்லாம் நிரப்பப்பட்டிருக்குது. அத்தனை பணியிடங்களும் தலைமைச் செயலாளர் ஒத்துழைப்போடு தான் நடந்துன்னு இருக்குது. அதில் நேர்மையான முறையில் நியாயமான முறையில் அத்தனை பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ இந்த இலவச அரிசி போடுவதற்கான பணியும் தலைமைச் செயலர் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அதுக்கான டெண்டர் கோரப்பட்டு அதுக்கு கவர்னர் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இது போன்று அரசு எடுக்கின்ற கொள்கை முடிவுகளுக்கு ஒத்துழைக்கின்ற அதிகாரிகள் இருக்கின்ற போது அரசனுடைய திட்டங்கள் அத்தனையும் மக்களிடத்தில் சென்றடையும். என்னென்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோமோ அதெல்லாம் மிக விரைவில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் அந்த எம்எல்ஏ தான் கேட்கணும். சபாநாயகத்தை சொல்லிட்டு போலையே. அவங்க கட்சி தலைவரை அவங்க பார்க்க போயிருக்காங்க. அதில் என்ன பாதிப்பு இருக்கு? சுயேட்சை போனாலும் அது இந்த அரசுக்கு தெரியாது. சபாநாயகர் கட்டுப்பாட்டில் சட்டப்பேரவையில் இருப்பாங்க. வெளியில் அவங்க இருக்கும்போது ஏன் இருக்கணும்? சட்டப்பேரவைக்குள்ள அவங்க வந்து சபாநாயகர் கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. ஆட்சிக்கு என்ன பாதிப்பு இருக்கு? 5 ஆண்டு காலம் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசானது சிறந்த முறையில் செயல்படும். அவங்க டிமாண்டாக சொல்ல போயிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க என்ன அவங்க டிமாண்ட் சொல்ல நியாயமானன்னு சொல்ல அவங்க டிமாண்டை கட்சி தலைமையிட்ட சொல்ல போயிருக்காங்க. அதை அவங்க சேர்த்து முடிவெடுப்பாங்க பட்ஜெட் முடிஞ்சதுக்கப்புறம். அதே போட்டு சென்ற முறையே சொல்லியிருந்தால் காகிதமில்லா பட்ஜெட், காகிதமில்லா சட்டப்பேரவை அதை உருவாக்கும் விதமாக மத்திய அரசானது 8,14,00,000 வழங்கியிருக்காங்க புதுச்சேரிக்கு. காகிதமில்லா சட்டப்பேரவைக்கு பண்ணின்னு இருக்கோம். எல்லாம் காகிதமில்லா பட்ஜெட் டிஜிட்டல், எல்லாமே டிஜிட்டல் முறையில் திட்டங்கள் செயல்படுத்துவதற்கான டெண்டர் விடப்பட்டு அது முழுமையாக வந்து செயல்படுத்துவதற்கான முயற்சி நடைபெற்றிருக்குது. இந்த நிதிநிலை அறிக்கை படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஏன்னா வேலை நடந்துருக்குது உள்ள சட்டப்பேரவையில். அது முடிஞ்சால் அந்த 2ஆம் தேதிக்குள்ளே முடியுமான்னு தெரியல. அது முடிச்சிடும். 8,14,00,000 மத்திய அரசு முழுமையாக வந்து கிராண்ட் நைட் கொடுத்து அதை பண்ணுறாங்க. காகிதமில்லா சட்டப்பேரவை. இலவசரி 270 கோடி ரூபா, 70 கோடி துணைநிலை ஆளுநர் அவர்களும் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. டெண்டர் கோரப்பட்டுள்ளது. ஓகே தம்பி, நீங்கள் கேட்டீங்கன்னா சொல்லுவோம்.